அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 8 தொகை இலக்கியங்கள்லேருந்து பதிற்று 10 பார்க்க போகிறோம். பதிற்று 10 அப்படிங்கிறது சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் தலா 10 பாடல்கள் வீதம் பாடிய 100 பாடல்களின் தொகுப்பு தான் பதிற்று 10. சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் தலா 10 பாடல்கள் வீதம் பாடிய 100 பாடல்களின் தொகுதியே பதிற்று 10. இதில் முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. தற்போது கிடைப்பவை 80 பாடல்கள். இப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 80 பாடல்கள். பதிற்று 10ஐ முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. பதிற்று 10ஐ முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. பதிற்று 10க்கு உரை எழுதியவர் ஔவை சு. துரைசாமி பிள்ளை. பதிற்று 10க்கு உரை எழுதியவர் ஔவை சு. துரைசாமி பிள்ளை. பதிற்று 10ல் ஒவ்வொரு பத்தின் ஈற்றிலும் பதிகம் உள்ளது. ஒவ்வொரு பத்தின் ஈற்றிலும் பதிகம் உள்ளது. ஒவ்வொரு பாட்டும் அதில் வரும் சிறந்த தொடரால் பெயர் பெற்றது. பதிற்று 10ல் இருக்க ஒவ்வொரு பாட்டும் அதில் வர ஒரு சிறந்த வார்த்தையினால் பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிற்று 10ல் 4ஆம் பத்து முழுவதும் அந்தாதி தொடையால் அமைந்துள்ளது. பதிற்று 10ல் 4ஆம் பத்து முழுவதும் அந்தாதி தொடையால் அமைந்துள்ளது. அனைத்து பாடல்களும் பாடாந்திணையை சார்ந்தவை. பதிற்று 10ல் இருக்க அனைத்து பாடல்களுமே பாடாந்திணையை சார்ந்தவை. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் வண்ணம் தூக்கு துறை இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் வண்ணம் தூக்கு துறை இடம்பெற்றுள்ளது. பகைவரது பெண்டிரின் கூந்தலை அறிந்து கயிறாக திரித்து யானைகளை கட்டி இழுப்பது என்ற அரிய வழக்கம் 5ஆம் பத்தில் காணப்படுகிறது. பதிற்று 10ஓட 5ஆவது பத்தில் பகைவரோட பெண்டிரோட கூந்தலை அறிந்து கயிறா திரித்து யானைகளை கட்டி இழுக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்தாதி இலக்கிய வகை தோன்றிய பிற்காலத்தில் தோன்றியதே பதிற்று 10 என்பவர் சிவராச பிள்ளை. அந்தாதி இலக்கிய வகை தோன்றிய பிற்காலத்தில் தோன்றியதே பதிற்று 10 அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சிவராச பிள்ளை. பதிற்று 10ஐ இரும்பு கடலை அப்படின்னும் அழைப்பாங்க. பதிற்று 10ஐ இரும்பு கடலை அப்படின்னும் அழைக்கிறாங்க. அடுத்தது பதிற்று 10ல் இருக்க 10 பாடல்களை பாடியவர்கள் யார், அதில் பாடப்பட்ட மன்னர்கள் யார், அது எத்தனை வருடம் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க, இப்போ மன்னனை பாடி அந்த புலவர் பெற்ற பரிசு என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ முதல் 10 நம்ம பார்த்தோம். முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல் 10ம் இறுதி 10ம் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் அதில் பாடியவர் பாடப்பட்டோர் அது யாருமே இல்லை. இரண்டாம் 10 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 2ஆம் 10ல் இருந்து 5ஆம் 10 வரைக்கும் இருக்க 6ஆம் 10 வரைக்கும் இருக்க மன்னர்கள் எல்லாமே உதியஞ்சேரல் இரும்பறையோட வழி வந்தவர்கள். 2ஆம் 10ல் இருந்து 6ஆம் 10 வரைக்கும் இருக்க மன்னர்கள் எல்லாருமே உதயஞ்சேரல் இரும்பறையோட வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2ஆம் 10 பார்த்தோன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். அவரோட தம்பி யாருன்னா பல்யானை செல்களு குட்டுவன். இது மாதிரி அவங்களோட பரம்பரையாக அப்படியே வரிசையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 2ஆவது 10லிருந்து 6ஆவது 10 வரைக்கும் இருக்க அரசர்கள் உதியஞ்சேரல் இரும்பறையை சார்ந்தவர்கள். அடுத்தது 7ஆவது 10லிருந்து 9ஆவது 10 வரைக்கும் இருக்கவங்க அந்துவஞ்சேரல் இரும்பறை அவங்களோட வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்துவஞ்சேரல் இரும்பறை வழி வந்தவர்கள் 7ஆவது 10ல் இருக்க செல்வக்கடுங்கோ வாலியாதன், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறை, இளஞ்சேரல் இரும்பறை, இவங்க எல்லாமே அந்துவஞ்சேரல் இரும்பறை வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2ஆவது 10 பாடியவர் யாருன்னு பார்த்தோன்னா குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார் யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பற்றி பாடியிருக்காங்க. 2ஆம் 10ல் குமட்டூர் கண்ணனார் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பற்றி பாடியிருக்காங்க. அவங்க ஆட்சி செய்த ஆண்டுகள் பார்த்தோன்னா 58 ஆண்டுகள். இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஆட்சி செய்த ஆண்டுகள் 58 ஆண்டுகள். இப்போ இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பாடினதுக்காக குமட்டூர் கண்ணனார் பரிசு பெற்றார் இல்லையா, அது என்னன்னு பார்த்தோன்னா உம்பர்காட்டில் 500 ஊர்கள் தென்னாட்டு வருவாயுள் பாதி. அந்த தென்னாட்டு வருவாயில் பாதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குமட்டூர் கண்ணனார் இமயவரமன் நெடுஞ்சேரலாதனை பாடி உம்பர்காட்டில் இருக்க 500 ஊர், அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டு வருவாயில் பாதி குறிப்பிட்ட காலத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பரிசாக பெற்றிருக்காரு.
மூன்றாம் பத்து பாடியவர் யாருன்னா பாலை கௌதமனார். மூன்றாம் பத்தை பாடியவர் பாலை கௌதமனார். இவர் பல்யானை செல்கெழு குட்டுவனை பாடியிருக்காரு. பல்யானை செல்கெழு குட்டுவன் அப்படிங்கிறது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனோட தம்பி. இவர் 25 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. பல்யானை செல்கெழு குட்டுவன் 25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவரை பாடியவர் பாலை கௌதமனார். பாலை கௌதமனாருக்கு இவர் கொடுத்த பரிசுன்னு பார்த்தோன்னா, அவர் விரும்பிய வண்ணம் 10 பெருவேள்விகள் செய்து அவர் தம் மனைவியுடன் விண்ணுலகம் புக செய்தான். பல்யானை செல்கெழு குட்டுவன் பாலை கௌதமனார் விரும்பியவாறு 10 வேள்விகள் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி கூட விண்ணுலகம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பரிசை கொடுத்துருக்காரு. நான்காம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். நான்காம் பத்தை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். யாரை பாடியிருக்காருனா கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை பாடியிருக்காரு. கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். இவர் ஆட்சி செய்த ஆண்டுகள் பார்த்தோன்னா 25 ஆண்டுகள். இவர் இமயவர்மனோட மகன். இமயவர்மன் நெடுஞ்சாரலாதனோட மகன் தான் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். 25 ஆண்டுகள் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். இவரை பாடியதற்காக இவர் கொடுத்த பரிசு அப்படிங்கிறது 40 100,000 பொன்னும் ஆளுவதில் பாதியையும் காப்பியாற்று காப்பியனாருக்கு கொடுத்துருக்காரு. கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் காப்பியாற்று காப்பியனாருக்கு 40 100,000 பொன்னும் அவர் ஆட்சி செய்கிறதுல பாதியையும் கொடுத்துட்டாரு. ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர். யாரை பாடியிருக்காருனா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பரணர் பாடியிருக்காரு. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் 55 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. 55 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவரை பாடியதற்காக பரணருக்கு கிடைத்த பரிசுன்னு பார்த்தோன்னா உம்பர்காட்டு வருவாய் ப்ளஸ் தன் மகன் குட்டுவன் சேரல். உம்பர்காட்டு வருவாயையும் தன் மகன் குட்டுவன் சேரலையும் பரணருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அடுத்தது ஆறாம் பத்து. ஆறாம் பத்தை பாடியவர் காக்கை பாடினியார். யாரை பாடினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுகோர்பாட்டு சேரலாதனை. ஆடுகோர்பாட்டு சேரலாதன் ஆட்சி செய்த ஆண்டுகள் பார்த்தோன்னா 88 ஆண்டுகள். ஆடுகோர்பாட்டு சேரலாதன் 88 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவரை பாடியவர் காக்கை பாடினியார். காக்கை பாடினியாரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா நச்செல்லையார். காக்கை பாடினியாரோட மற்றொரு பெயர் நச்செல்லையார். ஆடுகோர்பாட்டு சேரலாதனை பாடியதற்காக காக்கை பாடினியார் பெற்ற பரிசு 9 துலாம் பொன்னும் 100,000 பொற்காசுகளும். 9 துலாம் பொன்னும் 100,000 பொற்காசுகளும். இதுவரைக்கும் நம்ம உதியஞ்சேரல் இரும்பறையோட வழிவந்தவர்களை பற்றி பார்த்தோம். 7ஆம் பத்திலிருந்து அந்துவன் சேரல் இரும்பறை வழிவந்தவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். 7ஆம் பத்து பாடியவர் கபிலர். யாரை பற்றி பாடியிருக்காருனா செல்வ கடுங்கோ வாலியாதன் பற்றி. கபிலர் செல்வ கடுங்கோ வாலியாதன் பற்றி பாடியிருக்காரு. இவர் 22 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. செல்வ கடுங்கோ வாலியாதன் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காரு. அவரை பாடியதற்காக கபிலர் பெற்ற பரிசுன்னு பார்த்தோன்னா 100,000 பொற்காசு. நன்றா எனும் குன்றில் நின்று கண்ணு கெட்டிய தூரம் வரை எடுத்துக்கொள்ள சொன்னான். 100,000 பொற்காசை கொடுத்துட்டு நன்றா அப்படிங்கிற குன்றில் ஏறி நின்று அவரோட கண்ணுக்கு தெரிகிற ஊர்கள் எல்லாத்தையுமே இவருக்கு கபிலருக்கு செல்வ கடுங்கோ வாலியாதன் பரிசாக கொடுத்துட்டாரு. 8ஆம் பத்து பாடியவர் அரிசில் கிழார். 8ஆம் பத்து பாடியவர் அரிசில் கிழார். யாரை பாடினாருன்னு பார்த்தோன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறையை பற்றி பாடியவர் அரிசில் கிழார். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை 17 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரை பாடியதற்காக அரிசில் கிழார் பெற்ற பரிசு 9 100,000 பொன்னும் அரசு கட்டிலும். 9 100,000 பொன்னும் அரசு கட்டிலும் பரிசாக பெற்றவர் அரிசில் கிழார். 9ஆம் பத்து. 9ஆம் பத்தை பாடியவர் பெருங்குன்றூர் கிழார். இவர் இளஞ்சேரல் இரும்பறை இந்த மன்னனை பற்றி பாடியிருக்காரு. பெருங்குன்றூர் கிழார் இளஞ்சேரல் இரும்பறைங்கிற மன்னரை பற்றி பாடியிருக்காரு. இவர் 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. இளஞ்சேரல் இரும்பறை 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. இளஞ்சேரல் இரும்பறை பாடியதற்காக பெருங்குன்றூர் கிழார் பெற்ற பரிசு 32,000 பொற்காசுகள். ஊரும் மனையும் ஏறும் பிறவும் அருங்கலன்கள் 100,000. 32,000 பொற்காசுகள். ஊரும் மனையும் ஏறும் பிறவும் அருங்கலன்கள் 100,000. இது எல்லாமே பரிசா பெற்றவர் பெருங்குன்றூர் கிழார். 10ஆம் பத்து நம்மளுக்கு கிடைக்கல.
முதல் 10ம் இறுதி 10ம் நம்மளுக்கு கிடைக்கல. இது வரைக்கும் நம்ம எட்டுத்தொகை இலக்கியங்கள் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம்.